அன்பும் தன்னலமற்ற தொண்டும் தான் இறைவன் விரும்புவது என்ற கருத்தை கூறும் கதை இது. ஒரு ஊரில் அரசன் ஒருவன் இருந்தார். அவர் தமது ஊரில் இறைவனுக்காக இதுவரை எவருமே கட்டிராதவாறு மிக அழகிய கோயில் ஒன்றை கட்டி நினைத்தார். நாடெங்கிலும் இருந்து கைத்தேர்ந்த சிற்பிகளை வரவழைத்தார். கோயில் கட்டுவதற்காக கற்களையும் பாறைகளையும் கொண்டு வரச் செய்தார். சிற்பிகள் வேலையை தொடங்கினர். கோயில் வேலை துரிதமாக நடைபெற்று வந்தது. பல நாட்களுக்கு பின்னர் ஒரு வழியாக கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அழகிய கோபுரமும் கோபுரத்தில் உள்ள சிற்பங்களும் பார்ப்பவர் உள்ளத்தை பரவசம் அடையும்படியாக விளங்கின. மன்னன் இதை கண்டு போரிப்படைந்தார். கோயில் பணி பூர்த்தியானதும் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றில் தனது பெயரை பொறிக்க சொன்னார். அதனை கோபுர வாசலின் அடியில் எல்லோர் கண்ணிலும் படும்படியாக பதித்தும் வைக்க சொன்னார். அன்று இரவு அரசன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் தோன்றினார். மன்னன் கட்டிய கோயிலும் தோன்றியது. அதில் மன்னன் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் இருந்தது. இறைவன் மன்னர் பெயரை அழித்துவிட்டு வேறு யாரோ பெண்மணியின் பெயரை எழுதி வைத்து சென்றார் இறைவன். மன்னன் திடுக்கிட்டு கண் விழித்தார். மன்னன் கோயிலுக்கு சென்றான். கோயில் கல்வெட்டை பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பெயர் அழிக்கப்பட்டு யாரோ ஊர் பெயர் தெரியாத ஒரு பெண்மணியின் பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை கண்ட அரசனுக்கு ஒருபுறம் அவமானமாகவும் மறுபுறம் வேதனையாகவும் இருந்தது. அவ்வளவு பாடுபட்டு பெரும் பொருள் செலவு செய்து இந்த கோயிலை கட்டினேன். முடிவில் என்னுடைய பெயர் பொறிக்கப்படாமல் வேறு யாரோ ஒரு பெண்ணின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதனையும் அடைந்தார். காவலர்களை அனுப்பி அந்த கல்வெட்டில் பொறித்துள்ள பெண்மணி எங்கிருந்தாலும் தேடி அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். காவலர்களும் நகர்பூராமல் சுற்றி திரிந்து கடைசியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமுள்ள ஒரு குடிசையில் தன்னந்தனியாக வசித்து வந்த ஒரு மூதாட்டியை அழைத்து வந்தனர். அவள் பெயர்தான் அந்த கல்வெட்டிலும் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த மூதாட்டியை பார்த்த அரசன், அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் உன்னுடையதுதானா என்று கேட்டார். மூதாட்டி கண்களை நன்கு துடைத்து கல்வெட்டை பார்த்தால் அது என்னுடைய பெயர்தான், தவறுதலாக பொறிக்கப்பட்டு விட்டது போல இருக்கிறது என்றார் மூதாட்டி. இல்லை அம்மா, என் பெயர்தான் முதலில் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்தது. இறைவன் வந்து என் பெயரை அழித்துவிட்டு தங்கள் பெயர் இதிலே எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். அதன் காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்றார் அரசன். நான் இந்த பக்கம் வந்தது கூட இல்லை. அப்படி இருக்க இதில் என் பெயர் ஏன் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று வியப்புடன் கேட்டார் மூதாட்டி. தாயே, இந்த கோயில் பணியில் நீங்கள் எந்த விதத்திலாவது சம்பந்தப்பட்டிருப்பீர்கள். இல்லாவிட்டால் இறைவன் தங்கள் பெயரை இதில் பொறித்திருக்க மாட்டார். தாங்கள் செய்த தொண்டு என்னவென்று கூறுங்கள் என்றார் அரசர். நெடுநேரம் யோசனை செய்து பார்த்த மூதாட்டி, மன்னா, இந்த கோயிலின் பணிக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் கோயில் கட்டுவதற்காக கற்கள் மரங்கள் முதலியவற்றை ஏற்றி வரும் வண்டிகள் நாள்தோறும் என் வீட்டு பக்கமாகத்தான் வரும். அந்த சமயத்தில் வண்டி ஊட்டிகளுக்கும் தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுப்பேன். குதிரைகளுக்கும் சிறிது உணவுப் பொருட்கள் கொடுத்து தண்ணீர் காட்டுவேன். அவ்வளவுதான் நான் செய்தது என்றார் மூதாட்டி. தாயே, நான் வெறும் புகழுக்காக இந்த கோயிலை கட்டினேன். தாங்களோ புகழை விரும்பாமல் தொண்டு செய்தீர்கள். எனவேதான் என் பெயரை அழித்துவிட்டு தங்கள் பெயரை குறித்துள்ளார் இறைவன். தன்னலமற்ற தங்கள் தொண்டினை இந்த கோயில் கல்வெட்டு என்றென்றும் எடுத்து காட்டும். வாழ்க தங்கள் புகழ் என்று கூறிய மன்னர் அந்த மூதாட்டிக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினார். புகழ் தேடும் செயலை விட தன்னலமற்ற இதயம்தான் இறைவனின் உண்மையான கோயில்.